இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அயலி, நீங்க பேசிட்டு இருந்தத நான் அங்கே இருந்தே லிப் ரீடிங் பண்ணேன். ரொம்ப முக்கியமான மேட்டரா? எனி ப்ராப்ளம்? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். வெரி குட், சூப்பர். என்னது வெரி குட்டா? என்ன சொல்றீங்க இசை? ஆமா, இவ்ளோ நாளா அவனை பார்க்கணும் தானே நீங்க வெயிட் பண்ணீங்க. அவன் வந்தான்னா உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவன் வாயாலே உண்மையை சொல்ல வச்சிருங்க. இல்ல, கவர்னர் இங்க இருக்கும்போது வர்மா கிட்ட நியாயம் கேக்குறது பிரையாரிட்டியா இருக்க முடியாது. அவனால மேடம்க்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும். அவங்க சேஃப்டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தான் நீங்க சொல்றதும். அந்த வர்மாவை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்ல. அப்படியே பார்த்தாலும் அவன் என்ன கெட்டப்ல இருப்பான்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் லிப் ரீடிங் பண்றதுல எக்ஸ்பர்ட் இல்ல? ஆமா. சோ மண்டபத்துல எல்லாரையும் கவனிங்க. யாராவது ஏதாவது சந்தேகம் வர மாதிரி பேசினாலோ பார்த்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி அயலி. நான் யாரும் தெரியும்ல? உங்க பையனோட தாய் மாமே. ஒருத்தருக்கு என் மேல மரியாதை போச்சுல. வாய மூடு சிவா. ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன். பாத்தீங்களா? இப்ப நீங்க கூட என்ன சத்தம் போடுறீங்க. உங்க பையனோட தாய் மாமனை நீங்களே மதிக்கலனா மத்தவங்க அப்படி மதிப்பாங்க. இத பாரு சிவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிரு. சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ. யாருன்னே தெரியாத மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னைய தாய் மாமன்றாங்க. ஆனா மச்சான் கோவப்பட்டு போறாரு. எவன வம்பளுக்கலாம்? தம்பி, உங்க பேர் சிவா தானே? ஆமா சார், நான் சிவா தான். நீங்க? என்ன விடுங்க, நான் an old man. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா இப்ப முக்கியம். நீங்க எப்பேற்பட்ட ஆளு? உங்க பெருமை என்ன? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை என்ன? உங்களை பத்தி நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன் சிவா. உங்களுக்கு மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. இந்த மொத்த கல்யாண மண்டபத்திலேயே என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க தான் சார். மத்த யாருக்குமே என்னோட அருமை தெரியல சார். கரெக்ட். உங்க அப்பா இருக்காரு, அப்பா, அவரு கூட உங்களை மாதிரிதான். அவர்கிட்ட இது வேணும்னு சொன்ன வச்சுக்கீங்களேன், யாரு என்ன ஏதுன்னு கேட்காம கொடை வழங்குறதுல தர்ம பிரபு உங்க அப்பா. நீங்க அவருடைய புள்ள, அதனால உங்க மேல தனி மரியாதை வச்சிருக்கேன். என் அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சார். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே சார். என்ன பண்ணலாம்? இந்த வயசானவன் வேற என்ன எதிர்பார்ப்பேன்? அதுவும் கவர்னர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல உட்காந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பக்கத்துல போகவே விட மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்ப என்ன, கவர்னர் பக்கத்துல உட்காந்து ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படித்தானே? வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க, உட்காருங்க சார். இங்கெல்லாம் உட்காரக்கூடாது சார். அவரை வேற எங்கேயாவது உட்கார வைங்க. உட்காரக்கூடாதா? நான் யார் தெரியுமா? இந்த கல்யாணத்துக்காக பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த மண்டபத்தை புக் பண்ண முன்னாள் மாப்பிள்ளையோட தாய் மாமே. என்னவே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார், யாரா இருந்தாலும் உட்காரக்கூடாது சார். செக்யூரிட்டி மேடம், இது கல்யாண மண்டபம். யூ ப்ளீஸ் கோ. போங்க. சாரி மேடம். இல்ல தேங்க் யூ மேடம். மேடம், இந்த பெரியவரே உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? ஷியோர். உட்காருங்க. உட்கார சொல்லுமா? உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ் மேடம். சார்,
போட்டோ நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஷேர் பண்றீங்களா கொஞ்சம்? நான் ஷேர் பண்றேன் சார். இந்த வந்துடுறேன் சார். மேடம் நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்றேன். எனக்கு முட்டி வலி, Oh, I see. உடனே எழுந்திருக்க No problem. முடியாது. It's okay. தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. வந்துடுறேன் சார். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. இந்தாங்க மாலையை போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவா. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி வர்மா எப்படியும் கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்திருப்பான். வாய்ப்பே இல்ல. நான் தான் ஒருத்தர் விடாம பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி சொல்லிட முடியாது. வந்தவன் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நம்மளால கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன திட்டத்தோட வர்மா இங்க வந்திருக்கான்னு தெரியல. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது என்ன புக்? ரொம்ப நேரமா கையில வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கொடுங்க. My favorite book. Careful. ரொம்ப weight Yeah, it's deadly heavy. அம்மா வணக்கம்மா. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. மேடம் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அபிஷியலா வரல. செக்யூரிட்டி. இது கல்யாண மண்டபம். யூ ப்ளீஸ் கோ. அம்மா இந்த மனுவை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. Oh, thank you. கொடுங்க. சொல்லுங்க. அம்மா என் பொண்ணு அரசாங்கத்துல வேலை பார்த்தாமா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 6 மாசம் லீவ் போட்டாமா. அதனால அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. அவளுக்கு நீங்க தான் திரும்ப வேலை வாங்கி தரணும். உங்களை தான் நம்பி இருக்கோமா நாங்க. ஓகே, நான் என்னன்னு பாக்குறேன். ரொம்ப நன்றிம்மா. வாங்க. மேடம் இந்த புக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க கவனிக்கல. பாக்குறீங்களா?